ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாம் 2020 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட்டது தான், ஆனால் முக்கியமான வீடியோங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ சில கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது கீழே கட்டுரை 8 மார்க்கில் வந்து 3வது அந்த கட்டுரை பகுதி இருக்குது இல்லையா, ரெண்டே தான் நம்ம புக்கில் இருக்குது. கலை திருவிழா ஒன்று, சான்றோர் வளர்த்த தமிழ் ஒன்று. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஓனாக கேட்குறாங்க. மேலேயும் ஆப்ஷன் ஓனாக கீழேயும் ஆப்ஷன் ஓனாக கேட்குறாங்க. ஓன்னா பொதுக்கட்டுரை கேட்குறாங்க. உங்கள் கைடுக்கு பின்னாடியே இருக்கும், அதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஒரு புதுவிதமாக வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து 8 மார்க் நம்ம எழுதியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8 மார்க் மட்டும் இல்லை, சிறுவினாலும் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்க போகிறாங்க, குருவினாவும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இப்போ குருவினால என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, இலக்கண கொஸ்டின்ஸுன்ட்டு அந்த குருவினால பூந்துருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொஷினை தூக்கி நமக்கு பயிற்சியில் கேட்குறாங்க. ப்ளஸ் 3 மார்க் இருக்குல்ல, அழகிடுதல் கேட்பாங்களா, அதில் கேட்குறாங்க, அந்த செஷனில் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 100 out of 100 எடுக்கணும்னு நினச்சா தான் நம்மளால் 95 தமிழில் எடுக்க முடியும். ஸோ எழுத்துப்பிழை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழில் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒழுக்கமாக தமிழ் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ முதல் பப்ளிக்கே நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இன்னும் 4 நாள் டைம் இருக்குது, படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 மார்க் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 24 மார்க்கு, 3 8 மார்க் எழுதணும். ஒன்று உரைநடை செயல், ஒன்று துணைப்பாடம், அண்டு ஒன்று கட்டுரை அண்ட் பொது கட்டுரை கூட சேர்ந்து கேட்பாங்க. ஸோ 3 8 மார்க் எழுதிடலாம். அண்ட் சிறுவினா ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக. ஏன்னா 3 கொடுத்து 2 கேட்குறாங்க. ஒன்றில் வந்து உரை பற்றி கொடுத்து எழுதுறது, இன்னொன்று வந்து மனநம் கேட்டுருவாங்க. எப்படி பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு 3 ஓகே தரவாக சிறுவினா படிச்சிட்டிங்கனாலே எழுதிடலாம் மோரோவர். ஆனாலும் நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் நிறையா கொடுத்துருக்கோம்னு, ஏன்னா சிறுவினா மாற்றம் உண்டாக்கிறீங்க. ஏன் நிறையா கொடுக்குறோன்னா, இலக்கணத்தில் கேட்குறான், இலக்கணத்தை 3 மார்க்கில் கேட்குறான், இலக்கணம் வந்து 2 மார்க்கில் கேட்குறான், இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுனால. அண்ட் மோரோவர் பயிற்சியிலையும் எந்த விஷயங்கள் பார்த்தா போதுங்கிறது சொல்கிறேன். அண்ட் மனப்பாடமும் என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது, ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் முதல் வீடியோங்கிறனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000 லைக் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, இப்போ 8 மார்க்கு 8 × 324 உரைநடை செயல். ஸோ நாட்டு வளம் சொல்வளம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த நெடுவினா எடுத்தாலும் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. குறிப்பு சட்டகம்னா சினாபிசிஸ் மாதிரி. அப்போ குறிப்பு சட்டகம் ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. குறிப்பு சட்டகம் ஹெட்டிங் போட்டு பாக்ஸ் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வளமும் சொல்வளமும் சொல்லிட்டு ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டு குறிப்பு சட்டகம் போட்டு இந்த பாக்ஸ் போடுங்க. முன்னுரை இருக்கணும், கண்டிப்பாக முடிவுரை இருக்கணும். நடுவில் ஒரு 4லேருந்து 5 ஹெட்டிங் வர மாதிரி பாரு. ஒரு 8 மார்க்னால் ஒரு 2.5 பக்கமாவது அட்லீஸ்ட் வரணும். ஏன்னா பப்ளிக் பேப்பரே இத்தினூண்டு தான் இருக்கும். நீ இப்போ ஸ்கூல் பேப்பர் மாதிரிலாம் இருக்காது, பயப்படாத. அசால்ட்டாக 2.5 பக்கம் வந்துடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நீ வந்து பக்கத்தை இங்கே பார்க்காத, கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், நீ ஹெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆனால் ஒரு தோராயமாக ஒரு 2.5 பக்கத்துக்கு மேலே வந்துச்சுன்னா சூப்பர். ஓகேவா, பார்த்துக்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் உரைநடை செய்யுள், நாட்டு வளம் சொல்வளம், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் மேலே ஒன்று கீழே ஒன்று கேட்பாங்க. காற்று மாசுபடுதல் ஓனாவே படிச்சிடலாம். விருந்தோம்பல் அது ஈஸி தான். இறைவன் புலவர் இடைக்காட்டான் 4வது இயல், போராட்ட கலைஞர் 5வது இயல், இதெல்லாம் இயல் நம்பர். ஓகேவா. அண்ட் கருணையின் தாய் இது 5 மார்க்லையும் கேட்பாங்க. 5 மார்க்கில் ஒரு சிறுவினா வரும் தெரியுமா, மேலே அது 7th இயல். சிலப்பதிகாரம் 60 பக்கமும் 6வது இயலில் வந்து இது 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் வந்து இறைவன் இடைக்காட்டான் வந்து புலவர் இடைக்காட்டானும் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காற்று மாசுபடுறதுல 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதில் கலந்து எழுதியிருக்கேன். பயப்படாதீங்க, இவ்வளோ இருக்கா அப்படின்னு. துணைப்பாடம் புயலே ஒரு தோணி, பிரம்மம், அன்னமையா அண்ட் கற்கை நன்றை மேரிஜன் கதை. ஸோ இந்த 4 இயலில் கதை படிச்சிங்கனாலே ஒரு கதை எழுதிடலாம். 2 கதை வருமா, அதில் மேலே ஒரு கதையில் நம்ம எழுதிடலாம். ஏதோ ஒரு கதை நம்ம எழுதிடலாம். அடுத்து கட்டுரை, சான்றோர் வளர்த்த தமிழ் கலை திருவிழா, இது வரும், 90% வந்துடும். ஒரு வேளை மேலையும் கீழேயுமே ஓனாக கேட்டால் பயப்படாதீங்க. அவனுங்களே முன்னுரை முடிவுரை இந்த மாதிரி ஹெட்டிங்கெல்லாம் போட்டு ஹிண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுவே குறிப்பு சட்டமாக போட்டு எழுதிடு, அதை வச்சு ஒரு கதையை மேக் பண்ணிவிடு, அவ்வளோதான். இப்போ ஒரு வேளை என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் எது வேணாலும் கேட்கலாம். வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்போம். சாலை பாதுகாப்புனா நிறையா இருக்குது ரூல்ஸு, அந்த டிராஃபிக் சிக்னல்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்ஸ் எதுக்கெல்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாலை பாதுகாப்பில் ஓனாகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அவங்களே ஹெட்டிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. உழவு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. விசுமின் துளியும் பசும்புல் தலையும், இந்த தலைப்பில் ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 90 நம்ம புக்கில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மதிப்புரை ஒன்று இருக்குது. இந்த மதிப்புரை வந்து 5 மார்க்லையும் கேட்கலாம், கடிதம் கூட கேட்கலாம், இல்லைனா 8 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன்னா சரி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம கைடுக்கு பின்னாடியே ஜேம்ஸ் கைடோ இல்லை நீங்கள் சுறா கைடோ நீங்கள் வந்து எந்த கைடில் யூஸ் பண்ணி படித்தாலும் சரி பின்னாடி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இது ஒரு 8 மார்க் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஓனாகவே எழுதலாம். ஓகேவா, பயப்பட வேண்டாம்.
ஸோ அடுத்தது உரைநடை செயல் வந்து ஓன் எழுதுங்கிற பேரில் சொதப்பிடாதீங்க, ஓரளவுக்கு நல்லா எழுதணும். அப்போ தான் துணைப்பாடம் வேணால் ஓன் எழுதிக்கலாம். அண்ட் 5 மார்க்கு 5 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து நான் ஆர்டர் வைஸ் கொடுக்கல, இருந்தாலும் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன். நிற்க அதற்கு தக பேஜ் நம்பர் 20 92, பேஜ் நம்பர் 164. நிற்க அதற்கு தக ஏன் செலக்ட் பண்ணோன்னா, படிக்க முடியாத பசங்க மொழிபெயர்ப்பே தப்பாக எழுதுவானுங்க. மொழிபெயர்ப்பு எந்த இயலில் எது வரும்னே சொல்ல முடியாது. அப்போது 7 இயல் இருக்குது, அதை படிக்க கஷ்டப்படுறவங்க இதை படிச்சுட்டு போவாங்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதலாம். மாணவன் வீட்டிலையும் பள்ளியிலையும் என்ன பண்ணணும், இன்சொல் தீய சொல், அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய அறங்கள், இதெல்லாம் வந்து காமனான கொஸ்டின். 5 பாயிண்ட் படிச்சுட்டு போங்க. காட்சி கண்டு கவின் வர எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 3.5 மார்க் தான் ஸ்கூலில் போட்டு போகிறாங்க. ஜென்ரலாக நீங்கள் வந்து 7 இயலில் வந்து நீங்கள் ஜென்ரல் காட்சி கண்டு கவிஞரை நான் கொடுத்தது ஆஃபலியில் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கனாலே 5 மார்க் கொடுத்துருவாங்க. நான் மீண்டும் கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், ஓகேவா. கடிதம் வந்து 5 மார்க்கு. என்னென்ன கடிதம் பாருங்கள். மரம் இயற்கையின் வரம், பேஜ் நம்பர் 40 இருக்குது, அது நீங்கள் பார்த்தே ஆகணும். அண்டு உணவு விடுதி, அந்த உணவு கெட்டு போச்சுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரு. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்யும், அது பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மின் விளக்கு வசதி, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் பாருங்கள், ஓகேவா. பேஜ் நம்பர் 162, அவ்வளோதான். கடிதம் 1 வந்துடும், 5 மார்க்கு. அந்த ஃபார்மேட்லேருந்து எல்லாமே நல்லபடியாக எழுதுங்க, 5 மார்க் கிடச்சிரும். படிவம், இது 4 படிவுமே பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமில் 4 படிவுமே கொடுப்பாங்க. அப்போ 4 படிவத்தில் எந்த படிவம் வந்துருக்கு பார்த்து நீ தான் ஃபில் பண்ணணும், மீதி படிவத்தை அடிச்சு விட்றணும். இது நான் வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் காட்டுறேன், ஓகேவா. பயப்படாதீங்க, இது நீங்கள் படிச்சுங்க, 5 மார்க் கன்ஃபார்ம். அப்புறம் ஒரு சிறுவினா வரும்னு சொன்னல, அது நான் 8 மார்க்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சிறுவினா என்னென்னா, பேஜ் நம்பர் 120 வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குன்னு சொல்லிட்டு திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, அது படிச்சிருங்க. அடுத்து சிறுவினா குருவினா, இயல் 1 குருவினா சிறுவினா. அப்போ குருவினா 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5 கேட்பாங்க, அதில் ஒரு குறள் கேட்டுருவாங்க, அது கம்பல்சரி. இன்னொன்று வந்து வினா கேட்ட விடையா, அது கேட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்டுருவாங்க. அது கூட இந்த குருவினாலாம் நீங்கள் படிச்சுதாகணும், ரொம்ப ஈஸி. ஏன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்களா அங்கேயும் இங்கேயும், அதனால். சிறுவினாவிலையும் அப்படி தான், சில இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பேன், சில சிறுவினாவில் வந்து நமக்கு உரைநடையும் இருக்குது, செயலும் இருக்குது, அதுவும் நான் கொடுத்துருப்பேன், ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் படிச்சுதாகணும். இயல் 1 இயல் 2 நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 3 திருக்குறளில் இந்த 1க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அணி வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு குறள் கொடுத்து இது என்ன அணி பயின்று வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த அணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இது படிச்சுங்க, இது அணியோடது தான். அதுக்கப்புறம் என்னென்ன அணின்னு பார்க்கணும், நான் கடைசியில் சொல்கிறேன். இயல் 4 இயல் 5 இயல் 6 இயல் 7 கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. சிறுவினா குருவினா, ஓகே. இப்போ இது படிச்சிங்கனாலே குருவினாவும் எழுதிடலாம், சிறுவினா வந்து 2 உரைநடையும் எழுதிடலாம், செயல் எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதி வந்து அன்னைமொழியை, காலக்கணிதம், காசிகாண்டம், தெளிவளர புராணம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க. எல்லாமே படிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த 4 படிச்சிங்கன்னா 1 எழுதலாம், ஆப்ஷன் வரும், 3 மார்க்கு. திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் படிக்கணும், எது கேட்பானே சொல்ல முடியாது, அவ்வளோதான். பயிற்சி, ஸோ பயிற்சியில் இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாரு, ரொம்ப வீக்காக இருக்கிறோம், அந்த இம்பார்ட்டனாவது பார்த்துருப்போம். கண்டிப்பாக 5 எழுதலாம். ஏன்னா பயிற்சியில் பொறுத்த வரைக்கும் இலக்கண கொஸ்டின் ஒன்று கேட்குறான். அப்போ அந்த இலக்கண கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, அதை தான் நான் குருவினால கொடுத்து வச்சுருக்கேன், சிறுவினாலையும் கொடுத்துருக்கேன். சிறுவினாவையும் அது கேட்குறாங்க, குருவினாலையும் கேட்குறாங்க, எது கேட்குறானே சொல்ல முடியல. ஸோ அந்த இலக்கண கொஸ்டின் வந்து 1 கேட்டுருவாங்க, எழுதிடலாம். கலைச்சொல் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா 1 எழுதிடலாம். பிழை திருத்தி கண்டிப்பாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது, பேஜ் நம்பர் 17 இருக்குது. கூட்டு பெயர் பேஜ் நம்பர் 17 இருக்குது, பார்த்துக்க. வினைமுற்று வினையிலும் பேரும் கேட்கலாம், பேஜ் நம்பர் 18 இம்பார்ட்டன் தான். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரே இது கண்டிப்பாக கேட்பாங்க, இது பேஜ் நம்பர் 39. அடுத்தது விடுபட்ட எழுத்து நிரப்பு, இது சும்மா பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 64. தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பேஜ் நம்பர் 89. நான் இதெல்லாம் கண்டிப்பான்னு சொல்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. கன்ஃபார்மாக அது வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. பழமொழி நிறைவு செய்க கேட்பாங்க. இரு சொற்களை ஒரே தொடரலாம், அதே கான்செப்ட் நான் முன்னாடி சொன்னல, பேஜ் நம்பர் 64 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் 100 out of 100 இருக்குன்னா நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வேணால் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஊமை தொடரை பயன்படுத்தி, இது எல்லாருமே பார்க்கணும். சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக எல்லாருமே பார்க்கணும். நிறுத்தற் குறியீடு 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் கன்ஃபார்ம், ஆப்ஷன் 7 கொடுத்து 5 கேட்பாங்க. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் கன்ஃபார்ம், அது உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதலாம், தெரியலனா அது பரவாயில்ல, அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதையாவது ஒழுக்கமாக பார்த்துப்போம், கன்ஃபார்மாக 2 மார்க் கிடச்சிடலாம், ஓகேவா. ஸோ பயிற்சி பிரச்சனை வராது, ஓகேவா. அணி வந்து நமக்கு இப்படி டேரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஊமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சொல் பின்வரும் நிலை, சொற்பொருள் பின்வரும் நிலை. ஸோ இந்த 4 அணியும் நீங்கள் வந்து திருக்குறள் எந்த திருக்குறள் வருதுன்னு பாருங்கள். அந்த குறளுக்கு கீழேயே அணி கொடுத்துருப்பான், அந்த குறளை சும்மா பார்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த குறளை கேட்டு என்ன அணி பயின்று வருதுன்னு கேட்பான், அதுதான் பிரச்சனை. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அழகிடுதல் படிச்சிங்கன்னா அதில் ஒரு 3 மார்க் கிடச்சிரும். ஏன்னா இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் 3 × 2 6, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்து 2 எழுதணும். 1 அழகிடுதல், இன்னொன்று அணி, இன்னொன்று இலக்கண கொஸ்டின். இலக்கண கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம் யாது, வெண்பாவின் பொது இலக்கணம் யாது. அப்போ நான் இங்கே எழுதுகிறேன், வெண்பாவின்
பொது இலக்கணம் யாது, ஆசிரிப்பா வந்து புக் பேக்கு, வெண்பாவின் பொது இலக்கணம் யாது, ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும். இதைத்தான் அடிக்கடி கேட்குறாங்க. வேறு என்ன கேட்குறாங்கன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க. அதை நான் சிறுவினா குருவினாலும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது ஒன்று வந்துருமா, அழகெடுதல் நல்லா தெரிஞ்சால் அது எழுதிடலாம், அந்த செஷனும் சூப்பராக எழுதிடலாம். இப்போ 1 மார்க் தான் பிரச்சனை. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 6 1 மார்க் வரைக்கும் புக்கின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் பப்ளிக்கில் 9 10 புக் பேக் வந்துருன்னு நினைக்கிறேன். பயப்பட வேண்டாம், 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. கடைசி 4 1 மார்க் எப்பவுமே வந்து ட்விஸ்டட் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா பாடலோட ஆசிரியர் பேர் 100 பேர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த பாடலுக்குன்னு. அப்புறம் நயம் பாராடுக தெரிஞ்சு வச்சுருக்கணும், எதுகை மோனை அடிசீர் இந்த மாதிரி சுவை, அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் பொருளும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்கள் கைடுக்கு பின்னாடியே எக்ஸாம்பிளுக்கு எல்லா பாடலோடு கொடுத்துருப்போம். அதை உட்காந்து நீ பார்த்தீங்கன்னா தான் அந்த 4 1 மார்க் அடிக்க முடியும். அதுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் நான் ஏற்பாடு பண்ணுறேன். கன்ஃபார்மாக சொல்கிறேன், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ஒரு பிடிஎஃப் போதும், உங்களால் கண்டிப்பாக 100 out of 100 எடுக்க முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து இன்னிலேருந்து படிக்கிறவங்க பிளான் ஒன்றும் இல்லை பெருசாக. இயல் வைஸ் போகிறவங்க இயல் வைஸ் போ. எல்லோரும் கேட்டிங்க 4 இயல் படித்தா போதுமா, 5 இயல் படித்தா போதுமா அப்படிலாம் கேட்டிங்க. ஆனால் அப்படி படிக்காதீங்க, மாட்டிக்கிங்க. எங்கேருந்து என்ன கேட்பானே தெரிய மாட்டேது, புக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லா இயல்லையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். 5 இயல் படிக்கலாம், 80 மார்க் 90 மார்க் வந்துடும். இருந்தாலும் அந்த 2 மார்க்கு 3 மார்க்லாம் எங்கேருந்து கேட்குறானே தெரியல. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள் மோஸ்ட்லி, ஓகேவா? ஸோ மோரோவர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா உட்காந்து படிங்க. படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு 8 மார்க்லேருந்து போங்க. 8 மார்க் முடிச்சு 5 மார்க், அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா, அதுக்கப்புறம் பயிற்சி, அப்படி போங்களேன். நல்லா படிக்கிறவங்க இயல் வைஸ் எல்லாமே முடிச்சிருங்க. இவ்வளோதான். ஸோ 4 நாள் டைம் இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் மண்டே எனக்கு தெரியல, 11ஆம் தேதி எக்ஸாம். ஸோ அதனால் டைம் இருக்குது. ஸோ சூப்பராக உட்காந்து படிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கணும். தேங்க்யூ.